ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதம் 119:73. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித் தருகிறது. தம்முடைய கரங்களால் அவர் வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார். அதே கரங்களால் மனிதனையும் தாங்குகிறார். கர்த்தருடைய கரங்கள் ஏழைகளையும் எளியோரையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கரமாக இருக்கிறது. அவருடைய கரங்கள் காக்கும் கரங்கள். வேலைக்காரரின் கண்கள் எப்பொழுதும் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்கும். தன்னுடைய முதலாளிக்கு பிரியமாய் வேலை செய்கிற வேலைக்காரரின் விருப்பம் அவருடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதில் நோக்கமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல முதலாளியாக இருக்கிறார். அவருக்கு பணி செய்து அவருடைய பணிகளை செய்கிற எந்த மனிதனும் மற்றவரிடத்திலே சென்று உதவியை எதிர்பார்க்க அவசியமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே உங்களை காக்கிறார். கிருபையினாலே உங்களை போஷிக்கிறார். அவருடைய கிருபையின் கரங்கள் உங்களை முடிவு வரை பாதுகாக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளையும் அவருடைய போதனைகளையும் கைக்கொள்ளுகிற எந்த மனுஷனையும் வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை காத்து உங்களை அற்புதமாக நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமது சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் கீழ்ப்படிந்து நடக்கவும் உங்க கட்டளைகளை கை கொள்ளவும் எங்களுக்கு உங்க கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் வளர்ந்து அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தயவு செய்தள்ளுவீராக. ஆண்டவரே, முரண்பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழுகிற எங்கள் வாழ்வில் உங்க சித்தம் நிறைவேறவும் விசுவாசத்தோடு உண்மையில் நிலைத்திருக்கவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க எங்க பாதுகாவலராக இருக்கவும் எல்லா தீங்குகளுக்கும் ஆபத்திலிருந்தும் சாத்தானின் கண்ணிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயை வெறுத்து தேவனே உமக்கு பயப்படும் இருதயத்துடன் பசுத்தமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்தல்லுங்க. தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தினரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகளுக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளி பொல்லாங்கனியையும் தீய அம்புகளுக்கு தங்களை விலக்கி காத்து பசுத்தமாக வாழவும் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் போக்கிலும் வரத்திலும் தூதலின் காவலை தந்தள்ளி ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வழி கிடைத்திடவும் வீண் செலவினங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் மனம் திரும்பவும் பொல்லாத வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்களுக்கு இரக்கம் செய்து உங்க தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காய்ச்சுடன் அவர்கள் வாழ தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களுக்கும் மாந்திரிக வல்லமைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஆளும் பொறுப்பில் இருப்போர் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் திட்டங்களை செயல்படுத்தவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ற வழிநடத்தலும் பாதுகாப்பும் கிருபையும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழை வெள்ளத்தினால், இயற்கை சீற்றங்களினால், விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உரிய உதவிகளும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள் நலன் காக்கப்படவும் தேவ திட்டத்தின்படி செயல்படவும் ஆத்துமாக்களை கர்சனையோடு விசாரிக்கவும் சுவிசேஷம் சொல்லவும் உரிய வாசல்கள் திறக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்ணா உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழவும் உதவிகள் கிடைத்திடவும் உதவி செய்யும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் குடும்பத்தில் சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற அந்தகார சக்தியின் வல்லமையின் கிரியைகள், பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் வேசித்தனத்தினால், விபச்சாரத்தினால் பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணைந்து வாழவும் ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னித்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் சுமந்து கர்த்தருக்குள் மைந்து கலிகூறவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.